மீனை தொட்டால் ஷாக் அடிக்கும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் உண்மைங்க, மீனை தொட்டால் ஷாக் அடிக்கும். மீன் இனத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா தொட்டால் ஷாக் அடிக்கும். அதோட பேர் வந்து எலக்ட்ரிக் ஈல். வேறு எந்த ஒரு இனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மீனை தொட்டால் ஷாக் அடிக்காது. இந்த வகை இனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் தொட்டியில் போட்டிருக்கீங்கன்னா அதை தொடும்போது உங்களுக்கு ஷாக் அடித்து நீங்கள் மயங்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இனம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஈலுங்கிறது விலாங்கு மீன் வகையை சேர்ந்தது. விலாங்கு மீன் பார்த்துருப்பீங்க, நீளமாக இருக்கும், பாம்பு மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கும், அப்படி பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஈல் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஈலுங்கிற ஒரு பேர் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீன் வந்து ஷாக் அடிக்கும் தெரியும், அதை தொட்டால் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுமே தவிர அது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஈல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மீன்லேருந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு தகவல் வந்து பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.